ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ டெய்லரிங்லாம் ஜனவரி 2 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஒரு மெட்டீரியல் நாலேஜ் தான் பார்க்க போகிறோம். இப்போலாம் பிகினர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியல் வந்திருக்கு. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நமக்கு தேவையான யூசேஜான ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்ல போகிறேன். பேசிக்காக இருந்தாவே போதும் அப்படிங்கிறதுனால நான் இது வரைக்கும் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் காட்ட போகிறேன். நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு டேப்பு. நான் இந்த மாதிரி டைப் டேப்பில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டேப்பே எனக்கு நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு லைஃப் வருது. நான் இந்த டைப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ₹20 தான் வரும். இதுவே போதும். நம்ம த்ரெட் எடுக்கும்போது எப்போவுமே மேட்சிங் பார்த்து எடுக்கணும். நம்ம எந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கான மேட்ச் பார்த்து ஸ்டிச் பண்ணோம்னாவே அந்த இடத்துல நமக்கு ஒரு கெத் வரும். நம்மளை வந்து கஸ்டமர் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நம்ம மேட்சிங் பார்க்க கொஞ்சம் நம்ம அந்த நூல் சுற்றி அந்த நூல் கோக்கிறதுக்கு கொஞ்சம் சலுப்புப்பட்டாலும் நமக்கான அந்த இடத்துல ஃபினிஷிங் குறையும். எப்போவுமே எந்த ட்ரெஸ் எடுக்கிறோமோ அதுக்கான மேட்ச் பண்ணி நூல் எடுத்துக்கோங்க. ட்ரேஸர்லாம் 2 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரேஸர் இருக்குடா. மார்க்கரில் 2 வெரைட்டிஸ் ஆஃப் மார்க்கர் இருக்குது. இந்த மார்க்கரில் ட்ரையாங்கல் ஷேப்லாம் இருக்கும். அந்த மார்க்கர் வந்து கொஞ்சம் பவுடர் கம்மியாக இருக்கும். இந்த மார்க்கர் வந்து பவுடர் அதிகமாக இருக்கும். இது மார்க் பண்ணும்போது இப்போ பிகினர்ஸ்னால் அழுத்தி போடுவீங்க. அப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் ஒரு டைம் துவைச்சா தான் வந்து எடுக்க முடியும். அது வந்து தட்டி விட்டாலும் போகாது. அதனால் இது அந்த மார்க்கர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிகினர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மார்க்கர் நான் யூஸ் பண்ணுறதுனா நான் லைட்டாக தான் போடுவேன். எனக்கு இது போயிடும். நான் இப்போ இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அழுத்தி போட்டு இருப்பீங்களா, அது அவங்க மட்டும் கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போலாம் நிறைய பென்சில்ஸ்லாம் வந்திருக்கு. பென்சில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ணால் அந்த மார்க்கர் போகிற மாதிரி அதெல்லாம் வந்து ஆரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பென்சில்லாம். ரெண்டாவது, இந்த பிராண்ட் கொக்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா எதுவும் துருப்பிடிக்கிறது தண்ணியில் பட்டா இல்லை கொக்கி சீக்கிரமாக உடையிறது அந்த மாதிரி எதுவும் யூஸும் வரதில்லை. இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்ம மிஷின் நீடில் வந்து என்ன பிராண்டுன்னு என்ன சைஸுன்னு பார்த்துட்டு நம்ம அவைலபிளாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம டிச் பண்ணும்போது திடீர்னு சொல்லிட்டு நீடில் உடைஞ்சி அப்படின்னா நம்மளால் அன்றைக்கி ஒர்க்கே பண்ண முடியாது. இது எப்போவுமே வந்துட்டு நம்ம ஸ்டாக் அவைலபிளாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எம்மிங் நீடிலில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நூல் கோக்குறீங்களா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். அது வந்துட்டு நாளைக்கு ஒரு பீடே கோக்குறீங்கனாலும் அது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்து வாங்குங்க. எந்த எம்மிங் நீடில் வாங்கினாலும் இந்த எட்ஜஸில் வந்து ஒன்று மொத்தமாக இருக்கும். அந்த மாதிரி வாங்காமல் கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பிராண்ட் கிடைச்சா வாங்கிக்கோங்க. அடுத்து வெரைட்டிஸ் ஆஃப் நீடில்ரா. நம்ம வந்து ஏதாவது பட்டன்ஸ்லாம் வைக்கும்போது ஒவ்வொரு நீடில்குள்ளே போகாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நீடில்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுவும் யூஸ் ஆகும்டா. இதுவும் வாங்கிக்கலாம். அடுத்து பால் பின் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து கிளாஸில் வந்துட்டு அடுத்து பால் பின் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து துணி விலகுது. இப்போ லையான் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூனம் சாரீ ப்ளவுஸ்லாம் தைக்கிறோம் அப்படிங்கும்போது துணி விலகும். அந்த டைமில் இதை வந்து பின் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணுறோம் டிச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது துணி விலகிறதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ₹10 தான் இருக்கும். வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாடா நம்ம கிளாஸ்லேயும் பாவாடை சொல்லித்தர போகிறோம், சுடிதார் சொல்லித்தர போகிறோம். அதுக்கெலாம் நாடா யூஸ் ஆகும்.